கடவுளை வந்து நான் கடவுளை ஒன்றை நம்பி தானே குதித்தேன், நீ என்னை கை விட்டுட்டியன்னு சொல்லி செத்ததுக்கு அப்புறம் மேலே சொர்க்கத்தில் போயிட்டு வாதாட முடியாது, மேலோகத்தில் போயிட்டு. அப்போ கடவுள் சொல்ல, ஏடா பைத்தியக்காரா, உனக்குன்னு ஒரு அறிவு கொடுத்தனே, அந்த அறிவு உனக்கு சொல்லியிருக்கமே, அவன் ஒருத்தர் சொன்னான் அப்படின்னா அவன் செஞ்சானா, செய்யல, அப்போ நீ ஏன்டா செஞ்ச அப்படின்னு. அப்போ தான் நமக்கு தோணும், ஆமாம்ல நீ எனக்கு ஏற்கனவே ஒரு விஷயத்த கொடுத்துட்டல்ல, அதை நான் சரி பண்ணல, அதை சரியாக பயன்படுத்திக்கல அப்படின்னு நமக்கு தோணும். புரியுதா உங்களுக்கு? அப்படின்னு நமக்கு தோணும். அப்போ கடவுள் அங்கே வந்து வாதாட முடியாது, ஜெயிக்க முடியாது. ஏன்னா கடவுள் திரும்பவும் சொல்லுவார், உனக்கு அறிவை நான் கொடுத்துருக்கல, உனக்கு அறிவு இல்லை, உனக்கு புத்தி இல்லை. அவன் குதிச்சானா, உன் முன்னாடி அவன் குதிச்சானா? அவன் குதிக்கல, உன்னை குதிக்க சொன்னான். அப்போ நீ முட்டாளாக இருந்துக்கிட்டு இங்கே வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிறியா, போ நரகத்துக்கு போ. உனக்கு 10 வருஷ கடுங்காவல் கிடையாது, உனக்கு 20 வருஷ கடுங்காவல் போ. அவன் பண்ணதை நீ முட்டாள்தனமாக பண்ணிட்டு என்கிட்ட வந்து நீ ஆர்கியூ பண்ணுற அப்படின்னு கடவுளுடைய கடும் கோபத்திற்கு நாம் ஆளாகுவோம். கண்டிப்பாக ஆளாகுவோம், அது சந்தேகமே வேண்டாம்.